விஜயமா, எந்த வாட்ச்மேன்? விஜயமாவுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அப்படியா? ഞാൻ കൊടുത്തോളാം. தேங்க்யூ மேடம். ഹലോ, പറ ചേട്ടാ. బామై ఉంటుందేమో. ഓക്കെ ഏട്ടാ, ഞാൻ പിന്നെ വിളിക്കാം. ഏയ്, അത് വിജയമാക്ക് വന്ന പാർസലാണ്. നീ എന്തിനാ അത് എടുക്കുന്നേ? అది విజయమా, మీకు పార్సల్ వచ్చింది. எனக்கு பார்சலா? అవును. யாரு? ఎవరో శంకర్ దయాల. அப்படி யாரையும் தெரியாதே. யாரா இருந்தா என்ன, பிரிச்சு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. అయ్యో వేண்டாம், పిరికాద. అది ఎవరు పంపించారో తెలీదు. ఒకవేళ అందులో బాంబుంటే? யாருன்னு தெரியாதவங்க விஜயமாக்கு எதுக்கு பாம் அனுப்ப போறாங்க? பாம் పంపించే వాళ్ళకి కారణాలు అవసరం లేదు. இந்த மாதிரி பார்சல் வரும்போது எத்தனையோ பேர் பிரிக்கும் போது வெடிச்சு செத்துருக்காங்க தெரியுமா? இப்படிதான் சங்கர் கணேஷ் சாருக்கு ஒரு மர்ம பார்சல் வந்து பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. எங்க ஊர்ல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரோட தலை அப்படியே வெடிச்சு சிதறிச்சு. ஒரு பியூட்டி பார்லர் நடத்தின பொண்ணு முகம் கோரமாயிடுச்சு தெரியுமா? ஏய் சி, சும்மா ரெண்டு பேரும் விஜயமா பயமுறுத்தாதீங்க. விஜயமா நீங்க சொல்லுங்க, இத பிரிக்கட்டுமா? வேணா நீங்க பிரிங்க, நாங்க போயிடும். எந்தடி, நமக்கு அவன் படல விஜயமா காய குழப்பம் இல்ல, வெறுതെ ரெடி. யாருக்கும் ஒண்ணும் ஆக வேண்டாம், போலீஸ்க்கு போன் பண்ணலாம். அதான் சரி. அது இங்க வச்சுட்டு போ. இந்த அனுப்பி. மேடம் மேடம், இங்க இருக்க வேண்டாம், அங்க போயிடலாமே. வாங்க வாங்க மேடம், வாங்க. என்னாச்சு? என்கேஜ்டா இருக்கு. இன்னொரு பிராஷன் ட்ரை செய். ஒரு அவசரத்துக்கு அவசர போலீஸ் எடுக்கவே மாட்டாங்க. என்ன பார்சல்? அந்த பொண்ணு அந்த கிஃப்ட் ஓபன் பண்ணுச்சு. ஏய், கிஃப்ட் தானே ஓபன் மேடம், பண்ண. அது பாம் மேடம். அங்க பாரு மேடம். ஏய், நீ போன வை. வா. தள்ளு. ஓ, விஜயமாக்கு வந்திருக்கு. இத எங்கயாவது மாட்டிட வேண்டியதுதான். பாத்தீங்களா, வால் கிளாக். இதுக்கு போய் இவ்ளோ கலாட்டா பண்ணிட்டீங்க. சாரி மேடம். என்ன சாரி? இப்ப புரியுது உங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு. மேடம் அலகாது. ஆமா, சாரி. யாரு என்ன எழுதிருக்காங்க படி? சங்கர் தயால்னு போன மாசம் ஒருத்தர் நம்ம ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருந்தாராமே. ஆமா, ஹார்ட் பேஷண்ட். அவரு உங்க சர்வீஸ பாராட்டி இந்த கிளாக்க ஞாபகார்த்தமா அனுப்பியிருக்காரு. ஹவுஸ் ஸ்வீட். எங்க விஜயமானா எல்லாருக்கும் ஸ்பெஷல் தான். எஸ், கம் இன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் எழில். வா உட்காரு. இட்ஸ் ஓகே டாக்டர். உட்காரு. இப்பதான் நீ செக்ரட்டரி இல்லையே. தேங்க்யூ. சோ பிஆர்ஓ ஆனதுல இருந்து ரொம்ப பிஸி போல இருக்கு. பிரஸ் மீடியா மெடிக்கல் கவுன்சில்னு இப்பெல்லாம் வெளியில தான் வேலையே. பிஆர்ஓ ஆக்கினதுல உனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லையே? நாட் அட் ஆல். இன்ஃபேக்ட் எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ நோ. மோரோவர், உன்னை தவிர வேற யாரும் இதை சிறப்பா செய்ய முடியாது. என்ன விஷயம்? பப்ளிக் மத்தியில ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் பத்தி பெரிய லெவல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிருந்தீங்க இல்லையா? அதுக்காக சில கேம்ப்ஸ் கூட கண்டக்ட் பண்ணணும்னு முடிவு எடுத்திருந்தோமே. அதுக்கான டீடைல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். கமன். குட் மார்னிங் மேடம். ஓ சாரி, நீங்க ஏதோ மீட்டிங்ல இருக்கீங்க போல இருக்கு. நான் இல்ல, பரவாயில்ல வாங்க. மேடம்
சொல்லுங்க. ஹெல்த் மினிஸ்டர் சர்ஜரி நடந்தப்போ கரண்ட் கட் ஆகி டோட்டலா பிளாக் அவுட் ஆச்சுல்ல, அது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு எம்இஎஸ் காரங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? நிச்சயமா இது ஒரு சதி வேலை தான். ஏதோ ஒரு கிரிமினல் தான் இதை செஞ்சிருக்கணும். அவன் எம்இஎஸ்ல வேலை பாக்குறவனாவோ இல்ல ரிட்டையர் ஆனவனாவோ இருக்கலாம்னு ரிப்போர்ட்ல சொல்லிருக்கு மேடம். நீங்களே பாருங்க மேடம். ஹலோ, எஸ், அப்படியா? இல்ல, உடனே வரேன். சர்ஜரி முடிஞ்சு கிளம்பி போன ஹெல்த் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காராம். நான் அவரை அட்டென்ட் பண்ணனும். எம்இஎஸ் ரிப்போர்ட் அப்புறமா பாக்குறேன். ஓகே மேடம். அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அவேர்னஸ் கேம்ப பத்தி நான் அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுறேன். ஓகே டாக்டர். நிச்சயமா இது ஒரு சதி வேலை தான். ஏதோ ஒரு கிரிமினல் தான் இதை செஞ்சிருக்கணும். அவன் எம்இஎஸ்ல வேலை பாக்குறவனாவோ இல்ல ரிட்டையர் ஆனவனாவோ இருக்கலாம்னு ரிப்போர்ட்ல சொல்லிருக்கு மேடம்.